மறக்காத ஒரே ஒரு தேவன் இருக்கிறார். எங்களை எப்பொழுதும் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். எங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குறவராய் இருக்கிறார். எத்தனையோ பெற்றுக்கொண்ட நன்மைகள் உண்டு. சகலவற்றையும் சந்திக்க வல்லவர் அவராயிருக்கிறார். சகல பிரஸ்தாபத்தை முடிக்க வல்லவர் அவராயிருக்கிறார். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி இருக்கிறார். எங்கள் பாடுகளை எல்லாம் கர்த்தர் ஆளுகைகள் கொண்டு வந்திருக்கிறார். ஜீவனின் பலனானவர் அவராயிருக்கிறார். நன்மைகளின் ஜோதிகளின் பிதா அவராயிருக்கிறார். அவரை போல நல்ல தெய்வம் ஒருவருமே இல்லை. இந்த உலகத்திலே எதெல்லாம் எங்களுக்கு சந்திக்கப்பட வேண்டும், அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் வாழ்க்கை குடும்பத்தில் தேசத்தில் கர்த்தர் செய்ய வல்லவராய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே சிங்கள மொழியிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இன்னும் பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொன்றை சியலுதே சப்பையான உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் சந்திக்க வேணுமோ அதை சந்திப்பார். அந்த நம்பிக்கை உறுதியும் இன்றைக்கு எங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய சிந்தனை எல்லாம் தேவ சமூகத்துக்கு முன்பதாய் திருப்புங்க. எல்லா கவலைகளையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்க. இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்தார், இனியும் நடத்துவார், இன்னமும் நடத்துவார். கைவிடாத ஒரே நேசர் அவர். இந்த பாடலை சந்தோஷமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் பாடுவோம்.
நாளை வேளையிலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால் வழி நடத்துகிற கண்மலை அவராய் இருக்கிறபடினால் யாவரும் கர்த்தருக்கு கரங்களை தட்டுவோம். நான் கடந்த கிழமை உங்களுக்கு ஒரு தேவ செய்தியை கொடுத்தேன். அதன் மறுபகுதியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். கடந்த கிழமை நான் என்ன பேசினேன்? என்ன ஐக்கியத்தை பற்றி பேசினேன். அப்ப கடந்த கிழமை வடிவா பேசின ஒரு சபையில ஐக்கியம் மிக தேவை. சபாவක එකමුතුකම අවශ්‍යයි. ஒரு குடும்பத்தில் ஐக்கியம், தேசத்தில் ஐக்கியம். பவுலே එකමුතුකම දේශේ එකමුතුකම. பிரிவினை இருந்தபடியினால அதை கட்ட முடியாது. ඒ බෙදීමක් ඇති වුන නිසා තමයි ගොඩනගන්නට அது බැරි. பாழாக்கப்பட்டு போயிடும். ඒක පාළු වෙලා ගියා. அதனால உங்களுக்கு அதை பேசினேன். பிரிவினையோடு நீங்க வருவீங்கன்னு சொன்னா தேசம் பாழாக்கப்படும், சபை பாழாக்கப்படும், குடும்பம் பாழாக்கப்படும். ඔබ බෙදීමේ සිටිනවා නම් දේශය, පවුල, සභාව ඒක වෙන් වෙලා යනවා, පාළු වෙලා යනවා. நாங்கள் பேசுவது உங்களை தைரியப்படுத்தி இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர. අපි කතා කරන්නේ ඔබ ධෛර්යමත් කරලා ඔබ අන්ධකාරයෙන් ආලෝකයට එන පිණිස. 1 கொரிந்தியர் 1:9 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? තුමා කොයි වගේද? சத்தமா சொல்லுங்க. வலது கரம் வைத்து ஒரு பெரிய ஆளிலே சொல்லுங்க. தேவன் பொய் உரைக்க மாட்டார். එනාසේ බොරු කියන්නේ නැහැ. இங்க நல்லா பாருங்க. මුන්දර බලන්න. தேவன் பொய் சொல்ல மாட்டார். එනාසේ බොරු කියන්නේ නැහැ. பொய்யுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல. බොරුවටත් එතුමාටත් කිසි සම්බන්ධකමක් නැහැ. ஒரு விசுவாசி பொய் சொல்ல பழகுமானால் அது பிசாசின் கையிலே கடந்து போய் முடிவிலே அதே வாழ்க்கையை அழிச்சு கொள்ளும். ඔබ බොරු කියන්න පටන් ගන්නවා නම් ඇදේලිවන්තෙක් ඒ යක්ෂයාත් එක්ක සම්බන්ධකමක් අන්තිමේදී විනාශය කරා ගමන් කරනවා. உங்களுடைய சரீரம் மண்ணுக்கு போக வேண்டியது. ඔබ ශරීරයේ පසට යන්නට ඕනේ. அதை மகிமை உள்ள சரீரமாக மாற்றுவார். ඒක මහිමාන්විත ශරීරයක් ලෙස වෙනස් කරනවා. அப்ப முதலாவது நாங்க பார்த்தா ஐக்கியத்தை பேண வேண்டும் என்று கர்த்தர் ඒ சொல்றார். නිසා මේ එකමුතුකම එකතු වෙන එකට වෙන්නට ඕනේ කියන ද ප්‍රකාශ இரண்டாவது කරනවා. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் பைபிள் கொண்டு வரணும். பைபிள் திறந்து வாசிக்கணும். බයිබලයේ ඇරලා மற்றவர்களுக்கு ஒரு கிறிஸ்தவர்களை போல நீங்க சாட்சி கொடுக்கணும். අනිත් අයට ඔබ ක්‍රිස්තියානිකාරයෙක් ලෙස ඔබ சாட்சி දරන්න. வாசிங்கள் 1 பேதுரு 3:9 வசனம். නමිනි පදේ. தீமைக்கு தீமையையும் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் என்ன செய்யாமல் என்ன இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ක්‍රිස්තියානි ජීවිතය කියන්නේ தேவன் எங்களை தம்முடைய சாயலாக மாற்றுகிறார். දෙවියන් වහන්සේ එතුමාගේ ස්වරූපයට අපි වෙනස් කරනවා. உதாசீனத்துக்கு உதாசீனமும் அது அடுத்து என்னது? தீமைக்கு தீமையையும் தீமைக்கு தீமை. නපුරට නපුර. ஆங்கில பைபிள்ல ஈவில் டு ஈவில் பிசாசு என்று சொல்லப்படுது. යක්ෂයා කියලා සඳහන් කරනවා. என்ன தீமையான காரியத்தில் ஈடுபடக்கூடாது. නපුරට ඔබ ක්‍රියා කරන්න නරකයි. இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். යේසුස් වහන්සේ යහපත කරන්නක් ලෙස තමයි හැම තැනම සක්මන් කළේ. அதனால நன்மை செய்வதில் சோர்ந்து போக கூடாது. යහපත කිරීමේදී ඔබ මැලි වෙන්න නරකයි. விசுவாச குடும்பம் நன்மை செய்வதை விட்டுவிடக் கூடாது. ඇදහිලිවන්ත පවුල් යහපත කිරීමේ අතාරින්න නරකයි. நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். හොඳට තේරුම් ගන්න. வேதம் சொல்லுகிறது සුදු බයිබලයේ කියනවා உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்க. ඔබට දුක් කරදර දෙන අය උදෙසා යාඥා කරන්න. நீங்க உங்களோட வீட்டுல பப்ளிக்ல இல்ல உங்களோட வீட்டுல முழங்கால் படிட்டு அவட பேரை உச்சரித்து கவனமா சொல்லுங்க. ඔබ ප්‍රසිද්ධියේ නොවේ ගෙදරදී පෞද්ගලිකව ඒ නින්දා කරන අයගේ නම කියලා යාඥා කරන්න. உச்சரிக்காம விடக்கூடாது. ප්‍රකාශ උච්චාරණය කරන්නත් එපා. அது பெரிய அண்டர்லைன் போடணும். ඒක අන්ඩර්ලයින් කරගන්න. என்ன பப்ளிக்ல ஜெபிக்கிறது. ඒක ප්‍රසිද්ධ යාඥා කරන්නේ නැහැ. உங்களோட வீட்டுக்குள்ள ஜெபிச்சால் ඔබගේ නිවසේ යාඥා කරොතින් கர்த்தர் உடனடியாக உங்களுக்கு பதில் தருவார். දෙනාන්සේ විගසින් ඔබට පිළිතුරු දෙයි. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. தேவன் சீக்கிரமாய் பதில் தருகிற தேவன். දෙනාන්සේ සීක්‍රයෙන් පිළිතුරු දෙන දෙවිඳුන්. வேதம் சொல்ற மாதிரி நடக்கும். සුදු බයිබලයේ කියන විදිහට ජීවත් වෙන්න. சொல்ல சத்துருவை சிநேகியுங்கள். සතුරාට ප්‍රේම කරන්න. அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. එවුන්ට කෑම දෙන්න.
அப்ப தேவன் தம்முடைய அக்கினி அவருடைய தலைமையில் இறக்குவார். දෙවියන් වහන්සේ ඔහුගේ එතුමාගේ ගින්න ඔහුගේ ඉස මත වැටෙයි. சண்டை பிடிக்க போகாதீங்க, රණ්ඩු වෙන්න එපා. போராட போகாதீங்க, පොර බදින්න එපා. செய்து பாருங்க, அற்புதம் நடக்கும். කරලා බලන්න ආස්කම් සිදු වෙයි. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. அப்ப வாசிங்க அந்த வசனத்தை. தீமைக்கு தீமையையும் ஆ. உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் ஆ. அதற்கு பதிலாக ஆ. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். என்னத்துக்காக தேவண்ட பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? මොනවා උදේසා දේව சத்தமா දරුවන් சொல்லுங்க. කැඳවලා තියෙන්නේ. சத்தமா சொல்லுங்க. அப்ப ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க வேண்டும். ආශිර්වාදේ උරුම කරගන්නට ඕනේ. நாங்க ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ආශිර්වාදයට අපි කැඳවලා තිබෙනවා. ஐக்கியத்துக்கு அழைக்கப்பட்டோம். එකමුතුකමට කැඳවලා அங்க තිබෙනවා. பிரிவினையை விட்டு விலகணும். ඒ බෙදීමෙන් අපි ඉවත් වෙන්නට அந்த ඕනේ. ஐக்கியம் இருக்கும் பொழுது தேவன் எங்களுக்கு ஜீவனும் சமாதானமும் தருவார். ඒ එකමුතුව තියෙනකොට ජීවනයේ සමාදානය දෙනවා. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ආශිර්වාදය අන කරනවා. திருப்பி போயிட்டாங்க 133ஆம் சங்கீதம் 133 වෙනි கடைசி ගීතාව. வசனத்தை வாசிங்க. අන්තිම පදය. சொல்லுங்க, blessing, ஆசீர்வாதம். சொல்லுங்க. ආශිර්වාදය. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? ඊදෙනිට ආශිර්වාදය எல்லா අවශ්‍යයි. கரங்களை வைத்து ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க. හalleluya කියන්න. இப்ப தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கத்தான் கர்த்தர் விரும்புறார். දේව දනාතාව ආශිර්වාදයෙන් දෙනසේ කැමැත්ත. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க. හalleluya කියන්න. நீ ஐக்கியமா இருந்தா ඔබ එකමුතුව හිටියොත් உனக்கு என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். සදා කාලයටම ඔබට நீ ආශිර්වාදය. ஜீவனோட இருப்ப. ඔබ ජීවමානව සිටි. கர்த்தர் உன்னோட உயிர் தெழுந்த தேவனா இருப்ப. දනාංශ උත්තාන වූ දෙවියන් ලෙස ඔබ සමගින්දී. நீ உயிரோடு இருப்ப. ඔබ පණ පිටින් ඉඳී. என்ன, உயிருள்ள சபையா இருப்பீங்க. උත්තාන වූ සභාවක් ලෙස සිටී. திமோத்தேயு තිමෝතියු 5ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 තිමෝති 5 වෙනි පරිච්ඡේදය. 6வது வசனம். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். சுகபோகமாக வாழ்கிறவன் என்னது? සුවෙන් உயிர் இருக்கு, පණ තියෙනවා. அவ செத்து கிடக்கிறா. ඔව් මැරිච්ච වගේ. அவ உபவாச வாழ்க்கை இல்ல, නිරාල ජීවිතේ නැහැ. அவக்கு ஜெப வாழ்க்கை இல்ல, යාඥා ජීවිතේ නැහැ. அவக்கு ஊழியம் இல்ல, සේවේ නැහැ. அவ சாப்பிடுறதும் ඔව් කෑම කන එකයි. அவ உடுத்துறதும் අඳින එකයි. நகை போடுறது மட்டும்தான் රත්තරන් දෑම පමණයි. மணவாட்டி சபை. එක මනාලි සභාව. என்ன, தண்ட கழுத்தை சுளுக்குறதும் තමාගේ බෙල්ල උල් இது ஒரு කරගන්න. கூட்டம் இருக்குது. ඒවයි කණ්ඩායමක් ඉන්නවා. இதுக்கு ஆராதனைண்டா இதுக்கு விருப்பம் இல்ல. නමස්කාරයට කැමැත්තක් නැහැ. உபவாச கூட்டம் என்றாலும் இது விருப்பம் இல்ல. නිරාරෝග රැස්වීමට කැමැත්තක් இது නැහැ. சுகபோகமாக வாழ விரும்புற ஒரு மணவாட்டி விசுவாச சபை. සුවයෙන් ජීවත් වෙන්නා වූ ඒ මනාලියේ සභාවක් பக்கத்து කියනවා. தட்டி சொல்லுங்க, ළඟින් එක්කිනා කියන්න. சுகபோகமாக வாழாத சொல்லுங்க. සුවයෙන් ජීවත් වෙන්න උත්සාහ කරන්න එපා. கர்த்தரை தேடு. දෙනාසේ සොයන්න. கர்த்தர் ஒன்னும் உயர்த்துற இன்னால் இந்த இடத்துல வந்தவங்க கர்த்தரை நம்பித்தான் நாங்க வெற்றி அடைவீங்க. මෙතන ඉන්න අය දෙනාසේ විශ්වාස කරපු අය තමයි ජයග්‍රහණය ලබන්නේ. கர்த்தரை நம்பாம உங்களோட பலத்துல போவீங்கன்னு சொன்னா நீங்க சுகபோகமா இருக்கிற ஒரு ஆள். ඔබ දෙනාසේ විශ්වාස කරන් නැතුව ඔබ ඉන්නවා නම් ඔබ වගේ සුවයෙන් සැපෙන් ජීවත් වෙන அப்ப කෙනෙක්. உயிர் உள்ள ஜீவன கட்டளையிட ஐக்கியம், එකමුතුකම என்ன, ஜீவன கட்டளையிடுவார். ජීවනයේ අනකලයි. என்ன, உங்களோட வாழ்க்கையில ஐக்கியத்தை கொண்டு வாங்க. ඔබගේ முதல். ජීවිතයේ එකමුතුකම ගේන්න. ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க போகும். දෙනාසේ ආශිර්වාදයේ උරුම කරගන්න. ஏன்னா ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கும்படியாகத்தான் நீங்க ඔය அழைக்கப்பட்டிருக்கீங்க. ආශිර්වාදයේ උරුම කරගන්න තමයි ඔබ කැඳවලා තිබෙන්නේ. வாசி பாருங்க, உபாகமம் 28 8வது வசனம். දිවිතේ කතා 28 குயிக்கா. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கமான் பண்றார். கட்டளைன்னு சொன்னா கமான். අන කරනවා. இங்க பாருங்க, நல்லா பாருங்க, திருப்பி வாசிங்க. නැවත කියවන්න. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் ඔගේ ගබඩාව. நீ கையிடும் எல்லா இங்க வேலையிலும் பாருங்க, நீ இதை யோசிச்சு கொள்ளும். ඔබ හිතන්න. நீங்க என்ன வேலை செய்ய போறீங்களோ உங்களோட கையை பிளஸ் பண்ணுவேன். ඔබ කරන මොන රැකියාවනත් ඔබගේ දෑත ආශිර්වාද உங்களோட කරයි. கை மிக ஆசீர்வாதமானது. දෑත ආශිර්වාදමත්. என்ன, இந்த கை எதை செய்யதோ முதல் ஜெபம் செய்யும். ඔබ යාඥා කරලා තමයි මේ අතින් කරන ඕන වැඩක් කරන්න. எல்லா வேலையிலும் හැම ඕන වැඩක්. அங்க சாபம் இருக்காது, ඒක සාපේ තිබෙන්නේ නැහැ. தரித்திரம் வராது. ඒ දිලුඳුකම තිබෙන්නේ இந்த නැහැ. கையை ஆசீர்வதிக்கும். ඒ දෑත ආශිර්වාද. வாசிங்க.
நீ கையிடும் எல்லா வேளையிலும் நீ கையிடும் இங்க பாருங்க ஒரு வேலையில எல்லா வேலையிலுமா එක වැඩක්ද නැත්නම් හැමද சொல்லுங்க எல்லா வேலையிலும் சொல்லுங்க හැම වැඩක් சொல்லுங்க எல்லா வேலை உங்க கையை பார்த்து சொல்லுங்க இது கையில் நல்ல கை சொல்லுங்க මේ දෑත බලලා කියන හොඳ දාතක් කියලා. பெல்சஸ்ஸர் ராஜா බෙල්සසර් රජතුමා அவன் சும்மா இருந்திருக்கலாம் එයා නිකන් ඉන්න තිබ්බා. அவன் ராஜா එයා රජ කෙනෙක්. அவன் என்ன தெரியுமா செய்தான் මොනවද කළේ? இஸ்ரவேலில் இருந்து வருகை கொள்ளையிட்ட ஆலயத்தில் உள்ள பாத்திரங்களை பாபிலோன் அரண்மனையில் அவனோட முப்பாட்டினர் கவனமாக மூடி வச்சிருந்தார். ඒ ඊශ්‍රායෙල් ජනතාවගේ ඒ දේවස්ථානයේ තියෙන බඩු භාණ්ඩ ටික එයාගොල්ලෝ ඒ කොල්ල කාලා ඒගොල්ලෝ ප්‍රවේශමෙන් අරන් තිබ්බා. ஆனா இவனுக்கு களியாட்டம் கூடிட்டு சுகபோகம். එයාගේ ඒ මංගල්‍ය ഘോഷාව සතුට වැඩි වුණා. அதனால அந்த பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய பாத்திரத்தை எடுத்து දෙනාංශගේ පූජානීය භාණ්ඩ ටික අරගෙන அதுல வரிக்கக்கூடிய இதுகளை ஊற்றி මත්පානේ ඒ භාජන වලට වක් කරලා அதை நல்லா குடிச்சு ஆடிக்கொண்டிருந்தான். හොඳට කාලා බීලා ඒගොල්ලෝ நட்டாගෙන සිටියා. கர்த்தருடைய பாத்திரம் நீதான் நான் தான் பரிசுத்தம் அதுல வரிக்கத்தக்கதாக இடம் கொடுக்க கூடாது. දෙනාංශගේ පාත්‍රය ඔබයි මමයි ඒක වෙරි වෙන්නට දෙන්න අරකයි. அதை குடிச்சான் ඒක බීලා ஆடிக்கொண்டிருந்தான். නටාගෙන හිටියා. சிவத்துல வந்து ஒரு கை எழுதிச்சு. විත්තියේ ඇඟිල්ලක් අකුරු වගේක් ලියන්න පටන් ගත්තා. முதல்ல ஒரு கை எழுதிச்சு. ඒ අකුරු ලිව්වා. எங்க மோசையில இதுல கொடுக்கும் பொழுது ஒரு லேசர். මෝසෙස්තුමාට ඒ දසපනත දෙනකොට ලේසර් තුලින් ලිව්වා. இப்ப அந்த இதைத்தான் இஸ்ரவேல் கண்டிருக்கிறாங்க. ඒක තමයි ඊශ්‍රායෙල් දැකලා තියෙන්නේ. அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ඒක හොයා ගන්න බෑ. அதுல லேசரோட ஒரு பகுதி தான் ஏதேன என்னது உருவின பட்டயத்தோடு பாதுகாத்த தேவதூதன். ඒ දේවදූතයන් ඒ දෙන් ආරක්ෂා කරන කොටසක් තමයි ඒ ලේසර් එකේ තව அந்த කොටසක්. பட்டயம் ඒ කඩුව சொல்ல விளங்குதா? சில சொல்லுவாங்க கண்ணாடி போட்டா இல்லான்னு தெரியும். ඒ කණ්ණාඩියක් දැම්මම ඒ හැම දෙයක්ම පේනවා. அப்படி கண்டுபிடிக்க வந்திருக்குது. ඒක හොයා ගන්න ඇවිල්ලා තිනවා දැන් හැමදේම හොයා ගන්න நீங்க පුළුවන්. பாத்தீங்க பேதுரு அந்த காலத்துல சிறைச்சாலையில வரும் பொழுது கதவு திறந்துச்சு போனார் தானே? ඒ පේදුරුතුමා போனாரா போயில்லையா? සිර ගෙදර යනකොට போனாருண்டு சொல்லுங்க, தலையாட்டுங்க. இப்ப நீங்க ஏர்போர்ட்டுக்கு போய் நிற்கும் பொழுது என்ன நடக்குது? ඔබ එයාපෝට් එකට යනකොට என்ன நடக்குது? கதவை தள்ளுறீங்களா தானா துறக்குதா? ඔබ ඉබේම දොර ඇරෙනවා தானா නැත්නම් ඔබ துறக்குது. ඇරෙනවා. எல்லாம் எழுதி இருக்கிறார். ඒ තමයි ලියලා තියෙන්නේ. அந்த லேசர் மகா பயங்கரமா. ඒ ලේසර් එක හරියට භයානකයි. அது ஒரு சின்ன ஒரு அணுக்களை போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போய் පොඩි පොඩි අණු ගිල්ල විනාශ කරනවා. இனி ராடர் போடவே தேவையில்லை. ராடர் தாங்கி கொண்டு ඒ போயிடுவார். රාඩර් එක දාන්න නරකයි ඒත් එක පසු කරන් යනවා. கர்த்தருடைய ஜனங்கள் දැනසකි ධනතාව. தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். එනස ආරක්ෂා කරනවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. இப்போ உங்களையும் என்னையும் அவர் கர்த்தர் பாதுகாக்கிறார். ඔබවත් මාවත් ආරක්ෂා කරනවා. சரி, எதுல விட்டேன்? என்ன பாயிண்ட்ல வரேன்? என்னது? கையின் பிரயாசத்தை ஆசீர்வாத கட்டளை இடுகிறார். ඒ අණ කරනවා. அப்போ ஒரு பிள்ளையோட வியாபாரத்தை, தொழில, படிப்பை, வேலையை பிசாசானவன் செய்ய முடியாமல் பிடித்து வச்சிருக்கிறான். ඒ ඔබගේ රැකියාව, දරුවගේ අධ්‍යාපනය හැම දෙයක්ම ඒ ආශිර්වාද නොකරන පිටස යක්ෂයා අල්ලන් ඉන්නවා. நீங்க கூட சாப்பாடை கணவன் எல்லாம் பொருட்கள் வாங்கி கொண்டு கொடுத்தாலும் முறுமுறுத்து செய்கிற ஆட்கள் இருக்கு. සමහර ස්වයං පුරුෂයා හැම දෙයක්ම උයන්න ගෙනාපුවම ඒක කොඳුර තමයි කරන්නේ. கையின் பிரயாசம் சொல்லுங்க. දැහැතේ ඵලය. என்ன சபையில வேலை செய்யறவங்களோட கையின் பிரயாசம் கத்துவோம். நான் பார்த்துருக்கேன். සභාවේ දැහැත ඵලය ආශිර්වාද කරලා තිබෙනවා වැඩ කරන අයගේ. சபைக்கு ஊழியம் வந்து செய்யறவங்க සභාවට සේවය කරන கர்த்தர் செழிக்க பண்ணுவார். සාපලවත් කරන சொல்லுங்க, ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்ட சொல்லுங்க. ආශිර්වාදයට அப்ப කැඳවු. கையின் பிரயாசம், நீங்க எடுக்கிற முயற்சி வார்த்தையில உங்களுக்கு ஆசீர்வாதம் பெறும். ඔබ ගන්න උත්සාහය වචනය තුල ආශිර්වාදය ලැබෙනවා. வாசி பாருங்க, உபாமம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க பாப்போம். දිවිත්‍ය කතාව 7 வாசிங்க. ஊழியக்காரருக்கு ஊழியத்தை தாங்கிறது எப்படி ஆசீர்வாதம் வருது? කොහොමද සේවකයාට ආශිර්වාදය உங்களோட ලැබෙන්නේ? வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் வந்தா இருக்கிறத பிளஸ் பண்ணி அனுப்பணும். ඔබගේ නිවසට සේවකයෙක් ආව තියෙන දේ ආශිර්වාද அங்க කරලා දෙන්න. புலம்பல் பாட்டு பாடுறது இல்ல. ඒක විලාප ගී ගයන්න එපා. அதனால இப்பத்த காலங்கள கர்த்தரங்களை பிளஸ் பண்ணுவேன். දැන් මේ කාලේ සවනස ආශිර්වාද ஒரு කරයි. ஊழியக்காரன் வந்தா புலம்ப கூடாது. සේවකයෙක් ආවම වැළපෙන්න එපා. சிலட வீட்டுக்குள்ள ஊழியக்காரன் வருவதுக்கு தடை பிசாசு. සමහර අය බාධා වෙනවා නිවස් වලට දේව සේවක. உங்களோட வாழ்க்கை மாறணும். ඔබගේ ජීවිතේ වෙනස් වෙන්න ඕන. மாறணும். இந்த கடைசி காலத்துல අන්තිම 26ல அற்புதம் நடக்கும். 26 දී ආස්කම් සිදු වෙන්න ඕනේ. என்ன 26ல கர்த்தர் அற்புதம் நடக்கும். வலதுகளை முயத்துங்க. දකුණු சொல்லுங்க, අතෝ இயேசுவே சொல்லுங்க. යේසුනි சொல்லுங்க, எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. අපි ආස්කම් කරන්න சரி, ස්වාමී. நேரம் இல்ல, வாசிங்க. உபாமம் 14ஆம் அதிகாரம் දිවිත්‍ය කතාව 14 වෙනි පරිච්ඡේදය. 27, 28, 29.
27. கவனமா வாசிக்கணும் என்ன? ஆ. லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இங்க இல்லாதபடியால் பாருங்க, லேவியனுக்கு என்ன பங்கும்? விசுவாசிகள் மத்தியில, தேவ ஜனங்கள் மத்தியில அவனுக்கு பங்கு இல்ல. ඒ ඇදහිලවන්තයන් මත්තේ ඒ පංගුවක් නෑ යාට. எல்லா கோத்திரத்துக்கும் தேவன் பிரிச்சு கொடுக்கிறார். හැම ගෝත්‍රයන්ට කොටස් බෙදලා දුන්නා. அந்த பகுதியை பிரிச்சு 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 ඒ பிரிச்சு கொடுக்கிறார். පළාත වෙන් කරලා දුන්නා. வாசிங்க. லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் ஆ. அவனை கைவிடாயாக. என்ன செய்யாதிருப்பாயாக? உண்ட ஊழியக்காரனை, உண்ட பாஸ்டரை, இல்லாட்டி உனக்கு ஊழியம் செய்கிற மூப்பர் குழுவை, உன்னை விசாரிக்கிற குழுவை கைவிடாத. ඔබගේ සේවකයා වැඩිහිටියා ඔබට සේවය කරන ඔබ විමසන අයව අත්හරින්න එපා. ஏன்னா கர்த்தர் உனக்கு பங்கா இருக்கு. එනාන්සේ ඔබගේ කොටස. இப்ப நீ மனம் வச்சாதான் இந்த சபை வளரும். ඔබ සිත තැබුවොත් තමයි මේ සභාව වර්ධනය වෙන්නේ. உண்ட கிருதயத்துல கர்த்தர் அற்புதம் செய்யும். ඔබගේ හදවත තුළ ආස්කම් කරන්න ඕනේ. கர்த்தருக்காக உண்மையாக கொடுக்கிற பிள்ளைகளுக்காக நன்றாய் கரங்களை தட்டி හොඳට ஸ்தோத்திரிப்போம். දෙනාසල අවංක දෙන දරුවන්ට අපි ස්තුති කරමත් පොළ සන්නාද. உண்மையா கொடுக்கிற பிள்ளை අවංකව දෙන අය. என்ன அவங்களோட வாழ்க்கையில கர்த்தர் இலகுபடுத்துறார். ඔවුන්ගේ ජීවිතය ඉතා පාසු කරනවා. ஓ நாங்க சபையை தாங்கணும், අපි සභාව දරා ගන්න ஓ ඕනේ. நாங்க ஊழியக்காரனை தாங்கணும், සේවකයව දරා ගන්න ඕනේ. ஊழியக்காரருக்கு ஜெபம் பண்ணணும், සේවකයාට යාඥා කරන්න ඕනේ. எங்களை ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ආශිර්වාදය දෙන්න ඕනේ. இப்ப உங்க வீட்டுக்குள்ள வந்தோன்னு ஊழியக்காரனை வெக்கப்படுத்துற மாதிரி வருங்கையோடு அனுப்பாத. ඔබගේ සේවකයාව ගෙදරට ආවම ලැජ්ජාවට පත් කරන විදිහට නිස්සතින් යවන්න එපා. நீ சாப்பிடுற சாப்பாடு நாங்க சாப்பாடுக்கு வர இல்ல. ඔබගේ කෑමට ඇවිල්ලා නැහැ අපි. சொல்ல விடங்கடா, உன்னை பிளஸ் பண்ண ඔබ வந்தோம். ආශිර්වාද කරන්න ඇවිල්ලා තිබෙන්නේ. ஆபிரகாம் எப்படி பிளஸ் பண்ணார்? என்ன மெல்கிதேசி முறைமுறையா எப்படி ஆசீர்வதிச்சார்? මෙල්කිසෙදෙක් තුලින් කොහොමද ආශිර්වාද කරේ ආබ්‍රහාම? உனக்கு அது கொடுக்கிறதுனால நஷ்டம் வராது. ඔබ දීමෙන් ඔබට අලාභයක් වෙන්නේ නැහැ. ஏன்னா நீ ஒரு பெரிய வாகனத்தை ඔබ வாங்கிட்ட. ලොකු වාහනයක් ඔබ අරගෙන තිබෙනවා. ஆனா 60 லட்சமா இருக்கு. ලක්ෂ 60ක් විතර වෙනවා. உனக்கு ஊழியக்காரனு கொஞ்சம் கொடுக்கறனால நீ சோர்ந்து போக ඔබ மாட்ட. සේවකයාට පොඩ්ඩක් දීමෙන් ඔබ මැලි உனக்கு ஒரு වෙන්නේ නැහැ. கல்யாணம் நடக்குது. ඔබගේ විවාහයක් සිදු වෙනවා. சொல்ல விடங்கடா, உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் பொழுது ඔබ විවාහයක් සිදු ஐயோ වෙනවා. கஷ்டம் என்று கொடுக்கறது இல்ல. ඊට நீ අමාරුයි කියලා. முன்கூட்டியே ஒரு வருஷத்துக்கு முதல் சேர்த்து ඔබ வச்சிரும். අවුරුද්දකට ඉස්සෙල්ලාම එකතු කරලා තියාගන්න එකට සූදානම් වෙන්න. நீ அங்க முறுமுறுக்க கூட, நீ எவ்வளவோ செலவழிக்கிற. ඔබ කොඳුරන්න එපා. ගොඩාක් ඔබ වියදම් කරනවා. ஏன்னா நீ கைவிட கூடாது. ඔබ අත්හරින්නු ලබන්න නරකයි. ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. හලෙලුයා කියන්නේ. அப்ப உண்ட வீடு ஆசீர்வாதமா வரும். ඔබගේ නිවස ආශිර්වාදමත් அது වෙනවා. உனக்கு தெரியாது. ඔබට දන්නේ නැහැ. கர்த்தரதை செய்யற. දෙනාසේදී அடுத்த කරනවා. வசனத்தை வாசிங்க. ඊළඟ 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களிலே வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். முதல் பார்த்தன் நீ உழைக்கிற கையை ஆசீர்வதிக்கிற. ප්‍රථමයෙන් ඔබ අම්බ කරපුවගේ දෑත ආශිර්වාද කරනවා. இப்ப நீ கஷ்டப்பட்ட கைவிடப்பட்ட என்ன சொல்லுது? வேலையில உண்டவனா கத்த என்னது? வாசலில் இருக்கிற பரதேசி, திக்கற்றவன், விதவை, අසරණයන්, වැන්දපුවන්, අනාථයන් என்ன தேடி வருவாங்க. සොයාගෙන එනවා. அப்படி நீ கொடுக்கும் பொழுது ඔබ එහෙම දෙනකොට உன் கை செய்யும் வேலை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? ඔබගේ දෑතින් කරන හැම சத்தமா වැඩක්ම சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். ආශිර්වාද කරයි. மறந்துட போக கூடாது. අමතක කරන්න එපා. சொல்ல விடுங்க, உங்களோட கஷ்டத்தை சொல்றது இல்ல, ඔබගේ අමාරුකම් කියනවා නොවේ. உங்களுக்கு நடந்த அற்புதத்தை முதல் சொல்லும். ප්‍රථමයෙන් ඔබට அதான் கர்த்தர்ட்ட கேட்கிறத உனக்கு சமாளிச்சு கேட்கத்தக்கதா பெரிதாக்கள். ඔබ ගේන හැම ඉල්ලන හැම දෙයක්ම වැඩියෙන් ඉල්ලන්න. உங்களோட பங்கு அது. ඔබගේ කොටස. உன் வேலையெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ඔබගේ වැඩ வலது කටයුතු கரம் வைத்து ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. කරනවා. ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. හලෙලුයා කියන්නේ. இன்னொரு பெரிய அல்லே சொல்லுங்க. හලෙලුයා කියන්නේ. ஆரம்பத்தில் எங்களை கஷ்டத்துல போஷித்து வந்தவங்க இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறாங்க. ආරම්භයේදී අපිව පෝෂණය කරපු අමාරුකම් වලදී උදව් சொல்ல விடுங்க, கடவுள் இந்த சபைக்குள்ள ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். සභාව තුළ දැනස ආශිර්වාදය இது දෙනවා. ஆசீர்வாதமான நாள். ආශිර්වාදමත් දවසක්. எல்லாரும் ஆசீர்வதிச்சிருக்காங்க. ආශිර්වාද කළ තියෙනවා. நன்மையா நன்மை இல்லையா? நன்மை. அப்ப உங்களோட வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ඔබගේ ජීවිතය සවන සුසස් කරයි. இங்கதான் ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கிறீங்க. මේ තමයි வாசிங்க அந்த ආශිර්වාදයට வசனத்தை පැමිණ முடிப்போம். තිබෙන්නේ. லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால்
அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் சரி திக்கற்றவனும். போதும், அதுவும் சரியா. வாசிங்க 15 10 11. 15 10 11. அவனுக்கு தாராளமாய் வாசிங்க கொடுப்பாயாக. 9ல இருந்து வாசிங்க. பாருங்க சர்ச் எப்படி மூவ் பண்ணி வருது, ஆசீர்வாதத்தோட வருது. வாசியமா குயிக்கா. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறதென்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்க. இப்ப நீங்க இப்ப உங்களோட சகோதரட்ட வட்டி வாங்கலாம், வேற ஆள்கிட்ட வட்டி கொடுங்க. அந்த ஆள் சாகும் வரைக்கும் வட்டி வாங்க கூடாது. මැරෙනකන් කවදාවත් පොලියට ගන්න නරකයි. அவன் சபிப்பான். උන් සාප කරයි. வாசிங்க. அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்க அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்க. யாரை நோக்கி? இந்த வாழ்க்கையில நான் கண்டது, வட்டிக்கு கொடுத்தவங்க வாழ்க்கையை இழந்து போனாங்க. ජීවිතේ උන් අයිමි වෙනවා පොලියට දුන්නාය. கடனை அடைக்கும். ඒ ණය ගෙවන්න ඕනේ. ஒரு ஆமே சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. கடனை என்ன செய்யணும்? ණය මොනවද? அடைக்கணும். வாசிங்க. அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. என்னவாயிரு? சொல்லுங்க. கொடுக்கலாம். சொல்லுங்க. දෙන්න පුළුවන්. கொடுக்கலாம். என்ன? அவன் சாக வாங்க கூடாது. ඔවුන්ගේ මරණය ගන්න නරකයි. என்ன? வாசிங்க அடுத்தது. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். என்னவா இருக்கும்? இதுவும் ஒரு பாவம் தான். මේකත් පාපයක්. ஏன் இந்த குடும்பத்தில் தரித்திரம் முடிஞ்சது இல்லை? சண்டை. ඇයි මේ පවුලේ ඒ දරිද්‍රතාවයේ තිබෙන්නේ රණ්ඩු? இது பாவம். ඒ පාපය. பாவம் முடியதில்லை. පාපය අතාරින්නේ නැහැ. ஜாக்கிரதை. ප්‍රවේශමෙන්. வாசிங்க. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு என்ன எப்படி கொடுப்பாயாக? அவன் ஏழை. சரி வாசிங்க. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அதன் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய அலையை சொல்லுங்க. இன்னொரு பெரிய அலையை சொல்லுங்க. உங்கள்ட்ட நிறைய எதுக்கு கொடுக்குறீங்க, அவங்க தருவாங்க. அந்த பிள்ளை பசியில் அழுகுது. බඩගින්නේ අඬනවා. இதையெல்லாம் செய்தியோ මොන දේද ඔබ කරන්නේ? கர்த்தர் சொல்ல நான் bless பண்ணேன். දෙනාසේ කියන මම ආශිර්වාද කරනවා කියලා. அடுத்தது தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. இங்க பாருங்க, 2 கரங்களை வச்சு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா කියන්නේ. நல்லா படி சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க கரங்களை தட்டுங்க. ආශිර්වාද කළ තිබෙනවා. தேசத்துல எளியவர்கள் இருக்கு. දේශේ දුප්පත් අය ඉන්නවා. எங்களை அப்படி கர்த்தர் வைக்க இல்லை. එනවාසේ අපි එහෙම තබලා තිබෙන්නේ නැහැ. கர்த்தர் உயர்த்திட்டார். උසස් කළා. தேவனே வச்சிட்டு அவங்க எளியவர்கள் தான். එනවාසේම කියනවා දුප්පත් අය ඉන්නවා. ஆனா கொடுக்கும் பொழுது முறுமுறுத்து கொடுக்க கூடாது. එනකොට කොඳුර දෙන්න නරකයි. சொல்ல விளங்குதா? கேட்டு கொடுக்கணும். என்னத்துக்கு வாங்குறீங்க? අහලා දෙන්නට ඕනේ. என்ன செய்ய போறீங்க இதுல? මොනවද කරන්න යන්නේ? இதுல ஒரு ஆசீர்வாதம் வருமா? ආශිර්වාදයක් එයිද? கொடுத்துறோம். දෙන්න. வாசிங்க. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். தாராளமாய் கொடுக்க வேண்டும் என்று நான் உனக்கு. ත්‍යාගශීලීව දෙන්නට ඕනේ. சபையில யார் கஷ்டப்படுறாங்க? සභාවේ කවුද අමාරුකම් මදින්නේ? ரகசியமா போய் செதுட்டு போயிடு. රාසිගතව කරලා යන්න. ரகசியமா போய். රාසිගතව. பப்ளிக்கா செய்யாதீங்க. ප්‍රසිද්ධිය කරන්න එපා. பாருங்க, ஆசீர்வாத சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். சொல்லுங்க. ආශිර්වාදේ උරුම කරන්න ඔබ வாசிங்க. කැඳවල. எண்ணாகம் 24 உண்டு குயிக்கா. இந்த கடைசி பிரசங்கம் இந்த வருடத்துல මේ අවුරුද්දේ අන්තිම දේශනාව. எண்ணாகம் 24 உண்டு. ගණන් කතා 24 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. யார் ஆசீர்வதிப்பது? කවුද? தேவனுக்கு என்ன பிரியமா? මොනවද ප්‍රියතාව? இந்த விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிற தேவன் ඔබගේ ඇදහිල්ල දැකලා පුදුම වෙන දෙවිඳුන් உன்னை ஆசீர்வதிக்க பிரியமா. ආශිර්වාද කරන්න එතුමාට ප්‍රියයි. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க. හලෙලුයා කියන්නේ. கர்த்தருக்கு என்ன பிரியம்? දෙනාසර මොනවද ප්‍රියතාවය? உங்களை ஆசீர்வதிக்க. சொல்லுங்க. தலையில கை வைங்க. ஆண்டவரே, ඉස්සත අත තියන්න நான் ඔළුවට. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். ආශිර්වාදේ උරුම කරගන්නවා. என்ற கடன்களை அடைச்சு මගේ விடும். ණය සියල්ල ප්‍රශ්න මම විසඳනවා. ஒரு ஆமென் சொல்லுங்கள். ආමෙන්. கடன்களை அடைக்கிற தேவன் ණය எப்படி සියල්ල අடைப்பார்? විසඳනවා දෙවිඳුන්. அபிஷேகம் என்ன? ஆலய தேவனை பேய்கள். தேட 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 நான் வழி சுவாமி துறக்கும்.
මාර්ගය විවෘත වෙයි. உன்கிட்ட வாங்கினவங்களே வேணாம்னு சொல்லுவாங்க. ඔබගෙට දුන්න අයම කිය එපා කියලා. நீங்க சந்தோஷமா இருங்க. සන්තෝෂයෙන් ඉන්න. மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? වෙනස් කරයිද නැද්ද? மாற்றுவார். වෙනස් කරයි. அதனால அற்புதம் நடக்கும். ආස්කම් සිදු වෙන්න ඕනේ. இந்த ஆசீர்வாதத்தை தீமைக்கு தீமை சரி கட்டாது. නපුරට නපුර කරන්න එපා. அது வேண்டாம். ඒක එපා. வாசிங்க எஸ்தர் புத்தகத்தை எடுங்க. අපි එස්තර් පොත පෙරලා ගමු. எஸ்தர். அங்க ஒரு ராஜா இருக்கிறார், பெரிய ராஜா. රජ කෙනෙක් හිටියා. 128 தேசத்துக்கு அரசாண்டவர். 128ක දේශයන් රජ කරපු කෙනෙක්. ராஜாவுக்கு அவனை கொல்லணும்னு ஒரு ஆள் திட்டமிடுறாங்க. එයා මරන්න ඕන කියලා සැලැස්මක් அப்ப දානවා. முருதகாய் මොර්දකායි. என்ன முருதகாய் என்று சொல்வது விஷன், தரிசனம், දර්ශනය காப்பாற்றுகிறவர், ආරක්ෂා කරගන්න බේරගන්නවා. விசுவாசிகளுக்காக பரிந்து பேசுகிறார். ඇදහිලිවන්තයනු දෙසා මැදහත්කම් කරන. எஸ்தர் ஒரு விசுவாசி. එස්තර් ඇදහිලිවන්තී. பாடுகளுக்குள்ள அற்புதமான தேவண்ட கிருபையில ராஜ அரண்மனைக்கு வந்ததுதான் விசுவாசி. පීඩා මධ්‍යයේදී රාජ මාලිගාවට ආපු ඇදහිලිවන්තයන්. பாலை கலந்த உன்ன வாழ்க்கையில கிருபையினால கர்த்தர் இந்த சபைக்குள்ள உன்னை ඒ சேர்த்திருக்கிறார். කරුණාවෙන් මේ සභාවට ඔබ එකතු කළ තිබෙන ඔබගේ පාළු වෙච්ච உன்னை ජීවිතය. தேவன் ஒரு ராஜகுமாரியாக ராஜகுமாரனாக பார்க்கிறார். දැනස් ඔබ රාජ කුමාරයෙක් කුමාරියෙක් වගේ ඔබ බලනවා. இந்த விஷன் உன்னை நம்பி இருக்குது. මේ විෂන් එක ඔබ විශ්වාස කරන් ඉන්නවා. நீ உனக்கு மாத்திரமல்ல முழு தேசத்தையும் ஆளக்கூடிய சக்தியை கர்த்தர் வச்சிருக்கிறார். ආන්සේ ඔබට පමණක් මේ දේශේ පාලනය කිරීමේ ශක්තිය ඔබට දී තිබෙනවා. ஆனா இந்த தரிசனம் என்ன செய்யுது? මේ දර්ශනය මොනවද කරන්නේ? ராஜாவை கொலை செய்யப்பட்ட பொழுது சொன்ன பொழுது ராஜா பாதுகாக்கப்படுறார். රජතුමා මරන්න සලස්වන ආරක්ෂා කරනවා. தரிசனம் தேவனை மாத்திரம்தான் உயர்த்துது. මේ දර්ශනය දැනන්සේ පමණක් උසස් කරනවා. ஆளுகை செய்கிறவரை பாதுகாக்குது. පාලනය කරන කෙනාව ආරක්ෂා කරනවා. ராஜா இதை மறந்துட்டார். රජතුමා අමතක වුණා. என்ன தேவன் செய்கிறத மறக்கிற மாதிரி இருக்கும். දේනාන්සේ සමාජ කරන දේ අමතක වෙනවා වගේ පෙනෙනවා. வாசிங்க 6ஆம் அதிகாரம் 1-2. ආය 1-2. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வரச் சொன்னான். அது ராஜா சமூகத்தில் இப்ப வாசிக்கப்பட்டது. ராஜாக்கு என்ன வர இல்லையா? මොනවද ආවේ නැත්තේ? என்ன வர இல்ல? அப்ப இந்த ராஜாக்கு நன்றைக்கு என்ன வர இல்ல? ඒ රජතුමාට මොනවද? வாசியம்மா குயிக்கா, டைம் போகுது, பறக்குதா? அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைப்போட பார்த்த செய்தியை மொர்தகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். இங்க பாருங்க, கர்த்தரை உயர்த்துற இடம் දැනන්සේ උසස් කරන ආගස්වේරු. என்ன மொர்தகாய் விஷன் பாதுகாப்பு. මොර්දකායි විෂන් ආරක්ෂකයා. இப்ப அவனுக்கு ஒண்ணும் செய்ய இல்ல. ඔහුට කිසි දෙයක් කරේ නැහැ. இப்ப ராஜா கேட்கிறார், රජතුමා ආනවා. அவனுக்கு கனம் செய்யப்பட்டதா? ඔව්ව ගරු කරාද? செய்யப்படவில்லை. ඔබට සම්මානයක් දුන්නා. மறந்துட்டார். අමතක වුණා. சில நேரத்துல கர்த்தருக்கு நன்மை செய்வத දැනන්සේ பிந்தி அனுப்புவார். යහපත கரங்களை தட்டி කරන දේ ஸ்தோத்திரிங்க. ප්‍රමාද වෙලා ඔබට යවයි. சொல்ல விளங்குதா? நீங்க வந்து சேவிப்பது, ඔබ நீங்க නමස්කාර வந்து உதவி செய்வது, උදව් කිරීම நீங்க கர்த்தருக்கு கொடுப்பது, දැනන්සේට දීම இதெல்லாம் கர்த்தருடைய கண்களிலே இருக்கும். දැනන්සේගේ දෙනෙත් වල තිබෙනවා. இப்ப அதே இடத்துல එතනම ஒருத்தன் இருக்கிறான். තව කෙනෙක් ඉන්නවා. அவன் ராஜ சமூகத்துல தான். රාජ අභිමුඛයේ තමයි. அப்படி நீ மாறிடக்கூடாது. ඔබ වෙනස් වෙන්න නරකයි. வாசி பாருங்க, இங்க காணையில வாசிங்க 5ஆம் அதிகாரம் 5 වෙනි පරිච්ඡේදය. 9வது வசனம். 9 වෙනි පදය. அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். என்னதான் விஷன் கீழ்ப்படியாது. ඒ විෂන් එක කීකරු වෙන්නේ නැහැ. தரிசனத்தை கீழ்ப்படிய பண்ண
உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கூடாது. ඒ දර්ශනයට කීකර වෙනට ඔබ ජීවිතය කප කරන්න அந்த නරකයි. முருதகாய் வாசல் படியில தான் இருக்கிறான். ඒ මොරදකයි දොරටුවේ ගාව තමයි ඉන්නේ. அவன் எழும்பாதபடியினால் ඔවුන් නැකිටින් නැති නිසා. இவன் மூர்க்க கோபம் கொண்டான். ඊටාම උත්කෘෂ්ටවත් වුණා වූ. விஷன் நிக்கணும். මිෂන් එක නතර වෙන්න ඕනේ. தரிசனம் யாருக்கும் பணிய கூடாது. දර්ශනේ කාටත් නැමෙන්න නරකයි. தன்னை பணியாதபடியால் தன்னை உயர்த்தாதபடியினால் இவன் வைராக்கியம் கொண்டான். ඔහු කෙරේ කේන්ති වුණා ඌට වඳින්න නැති නිසා. தரிசனம் உன்னை உயர்த்தத்தான் ஆசீர்வதிக்கத்தான் அழைச்சிருக்கு. දර්ශනය ඔබ උසස් කරන්න ආශිර්වාදයක් කරන්න තමයි කැඳවලා තියෙන්නේ. தரிசனம் எனக்கு கீழ்ப்படியணும். දර්ශනයට කීකර වෙන්න ඕනේ. என்ன தரிசனம் வந்து என்ன வணங்கணும் என்று நீ நினைக்க கூடாது. ඔබ වඳින්න ඕනේ කියලා ඔබ හිතන්න නරකයි. இந்த விசுவாசி கனி கொடுக்காத விசுவாசி. මේ ඇදහිලිවන්තයන් පළ දරන්න නැති ඇදහිලිවන්ත. பெருமையை மட்டும் தேடுகிறவன். ඒ උඩඟුව විතරක් හොයන කෙනෙක්. ஆராதனைக்கு விரோதமானவன். නමස්කාරයට විරුද්ධයි. அவனுக்கு ஆராதனைக்கு பிடிக்காது. නමස්කාරය අල්ලන්නේ නැහැ. யூத ஜனங்களை பிடிக்காது. යූද ජනතාව අල්ලන්නේ නැහැ උට. இங்கே கூடுற ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஜனம். මේ ජනතාව දෙනාස්තිගේ ජනතාව. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. හැම කෙනාටම ප්‍රශ්න තිබෙනවා. என்ன வாழ்த்துதல் சொல்லுவதா எமக்கு கொடுத்த உரிமை. සුබ පැතීම තමයි අපිට දෙන උරුමය. ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவி ஆகிய சிரேஷையும் அழைத்து என்ன செய்தார்? சபையில அடக்கிட்டார். සභාවේ පාලනය වුණායා. எங்க போறார்? කොයිද යන්නේ? எங்க போறார்? வீட்டு. உங்க வீடு முக்கியம். නිවස වැදගත්. இங்க நடக்கிற கதையை போய் அங்க கதைக்காத. මේ කතා වෙන කතා ගෙදර කතා කරන්න යන්න එපා. தீர்மானம் பண்ணாத. ඒ තීරණය කරන්න එපා. இவன் கடவுளை நேசிக்காதபடியா ஆராதனைக்கு தன் சொந்த பந்த ஜனங்களையும் தன் மனைவியும் கூப்பிட இல்லை. එයාගේ නමස්කාරයට එයාගේ භාර්යාව එයාගේ නෑදෑයෝ කැඳෙව්වේ නැහැ. நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை பெய்ய பண்ணுவார். හොඳ නරක දෙගොල්ලටම වර්ෂාව நல்லோர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். හොඳ අයව ආශිර්වාද කරනවා. சபை கூடுதலை விட்டு விடுகிற ஒரு கூட்டம். සභාව රැස්වීම අතාරින කණ්ඩායමක්. உன் வீட்டுக்குள்ள நல்ல காரியத்தை போய் பேசணும். இப்ப அவட வீட்டுக்குள்ள போனா என்ன நடக்குது வாசிங்க. නිවසට ගියා මොකද වෙන්නේ? தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். நல்ல காரியங்களை சொல்றார். ராஜா நல்லதான் செய்திருக்கிறார். යතුමා நல்லா හොඳ உயர்த்தி இருக்கிறார். සස් කරලා තිබෙනවා. ஆனா மொர்தெகாய் தரிசனம் எழும்பாதபடியா விசானப்பட்டு போறான். මේ මොර්දකායගේ විෂන් එකට එකඟ වෙන්නේ නැති නිසා විනාශ වෙලා நீ යනවා. நல்ல காரியத்தை போய் வீட்டுல பகிர்ந்து கொள்ளலாம். හොඳ දේවල් ගෙදර ඔබ බෙදා ගන්න පුළුවන්. தரிசனத்தை நீ உடைச்சிட கூடாது. දර්ශනයෙන් කඩන්න එපා. வாசிங்க அடுத்தது. பின்னையும் ஆமான் ராஜஸ்திரீயாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் உட்கார்ந்திருக்கிறான். எங்க உட்கார்ந்திருக்கிறான்? அரண்மனை வாசலில රාජමාලිගාවේ දොරටුව ගාව. அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ඔව් වාඩි වෙලා ඉන්නවා. தரிசனம் எப்பொழுதும் எளிமையானது. දර්ශනේ නිතරම ඊටමත්ම පහසුයි. அந்த தரிசனம் அநேகரை உயர்த்தும். ඕ අය උසස් කරයි. அவன் அறிஞ்சிருந்தான். ඔව් දැන සිටියා. தன்னுடைய ஆசனத்தை அவன் பிடிக்க விரும்ப இல்ல. ඔහුගේ ආසනය ඔව් අල්ලන්න කැමති උනේ නැහැ. வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறது கூட அவனுக்கு கோபம். දොරටුවේ සිටීම උට කේන්ති. அந்த தரிசனம் வளரக்கூடாது. ඒ දර්ශනේ වර්ධනය වෙන්න නරකයි. அந்த தரிசனம் உள்ளுக்குள்ளே பிரவேசிக்க கூடாது. ඒ දර්ශනේ ඇතුල් වෙන්න නරකයි. அவனுடைய திட்டம் ඒගේ සැලැස්ම தேவ மக்கள் அப்படி ஆமானை போல் மாறக்கூடாது. දේව ජනතාව ආමාන් වගේ நீ වෙනස් වෙන්න. இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஒரு ஐக்கியத்துக்குள்ள. ඔබ එක මෙතන වාඩි වෙලා ඉන්නේ එකමුතුකමට. உண்ட மனதை மறுரூபமாக்க நீ இடம் கொடுக்கணும். ඔබගේ මනස වෙනස් වෙන්නට ඉඩ දෙන්න ඕනේ. உண்ட அறையை நீ கட்ட வேண்டும். ඔබගේ ඉන ඔබ බැඳ ගන්න ඕනේ. அப்பதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ඔබ ආශිර්වාද කරයි. உன்னோடு பழகுறவர்கள் நல்லவர்களாக மாற வேண்டும். ඔබ ආශ්‍රය කරන අය හොඳ අය වෙන්නට ඕනේ. ஆமானும் அதுக்குள்ளே தான் உட்கார்ந்திருந்தான். மொர்தெகாயும் அதுக்குள்ளே தான் உட்கார்ந்திருந்தான். ආමාන් මොර්දෙකායි දෙන්නම එක තැන තමයි වාඩි වෙලා ஆனா ඉන්නේ. ராஜா மொர்தெகாயும் பார்க்கல, ஆமானை பிளஸ் பண்ணினார். මොර්දෙකායට වඩා ආමාන් රජතුමා ආශිර්වාද அதை කළා. நாங்க கேட்க முடியாது. අපි කාන්න බෑ. ஏன்? ඇයි? அவனுடைய திறமை. ඔහුගේ දක්ෂතාවය. ஆனால் கடவுளை வணங்குறவன் அல்ல. නමුත් දෙනාසේ නමස්කාර කරන කෙනෙක් எத்தனை නෙමෙයි. பேர் கடவுளை வணங்காதவர்கள் வெளியே நிற்கிறார்கள். පිටා ඉන්නවා ගොඩක් නමස්කාර කරන්නේ නැති අය. ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் பிளஸ் නමුත් பண்ணியிருக்கிறார். ඔබවත් මව දැනන් வாசிங்க ආශිර්වාද அடுத்த කළා. வசனம்.
ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை என்ன என்றான். சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? මොනවද කියන්නේ? ராஜா சொத்து சுகம் ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுத்துட்டார். රජතුමා සියලු ஆனா ඓශ්වර්යතාවය அந்த அரண்மனை வாசல்ல மொர்தெகாய் தரிசனம் இருக்கிறான். දර්ශනයේ තියෙන මොරදකයි දොරටුවේ ඉන්නවා. அவன் சாகும் வரைக்கும் ඔව් මැරෙනකම් எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தினால் ஒன்றுமே இல்லை. මගේ තියෙන මේ වස්තුවෙන් කිසි වැඩක් නැහැ. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வார்களா? දර්ශනයක් නැති තැන என்ன ජනතාව செய்வார்கள்? විසිර යනවා. தரிசனம் தாழ்மை உள்ளது. දර්ශනයේ යටහත් භාවයක්. கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தினார். විශ්වාසයේ තමාම යටහත් කරගත්තා. சொல்ல தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். යටහත් කරන ස්වාමීන් වහන්සේ උසස් කරනවා. நீ எங்கெல்லாம் கர்த்தருக்காக தாழ்மைப்படுறியோ அங்க உனக்கு உயர்வு வரும். කොයිද ස්වාමීන් වහන්සේ උදෙසා எங்கெல்லாம் යටහත් වෙන්නේ? பெருமையாக நீ நிக்கிறியோ ඔබ කවුරුද தரிசனத்துக்கு උඩඟු? கொடுக்க மாட்டேன், தரிசனத்துக்கு உதவி செய்ய மாட்டேன் சொன்னா ஆமான போல ஒரு ஆவி உன்னை தொடுது. ඔබ දර්ශනයට විරුද්ධ වෙනවන ආමාන් වගේ වෙනවා. உனக்கு தெரியாம அது உள்ளுக்குள்ள பூந்துடுது. ඔබ දන්නේ නැතුව ඇතුල් වෙනවා. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொண்டு வர்றார். ඊළඟට ආශිර්වාද කරන් இந்த එනවා. ஆமாண்ட நினைவு என்ன? ආමාන්ගේ සිතුවිල්ල தரிசனம் உள்ளவனை கொல்ல வேண்டும். දර්ශනය ඇති කෙනාව මරන්න அதுதான் ඕනේ. எனக்கு எரிச்சல். මේක තමයි මට ඉරිසියාව. வாசிங்க அடுத்தது. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். என்னப்பா எத்தனை அடி மரமா? කොච්චරද? எத்தனை? 50 அடி. මීටර් 22ක්. உங்களோட வீடு முக்கியம். මගේ ජීවිතේ වැදගත්. தரிசனத்துக்கு தூக்கு மரம் செய்யறீங்களா? ඔබ දර්ශනයට ඔබ එල්ලුම් ගහක් හදනවද? என்ன செய்றீங்க? ඔබ මොනවද කරන්නේ? மனைவி, ஒரு நல்ல மனைவி, புத்தி உள்ள மனைவி தன் கணவனுக்கு புத்தி சொல்லுவா. හොඳ බුද්ධිමත් භාර්යාව ස්වයං පුරුෂයාට උපදෙස් දෙයි. நீ போகிற வழி பிழை. ඔබ යන මාර්ගයේ වැරදි. தீமையில சந்தோஷப்பட்ட නපුරේදී සන්තෝෂ වෙන්න එපා. ஒரு ஆண் விட ஒரு மனைவிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலன் உண்டு. ඔබ පිරිමි කෙනෙකුට වඩා කාන්තාවකට ආත්මික බලයේ இங்க ශක්තිය வருகிற තිබෙනවා. அநேக மனைவிட கணவன் இங்க இல்ல. බෝ භාර්යාවන්ගේ ස්වයං පුරුෂයා නැහැ. ஏதோ ஒன்றுல சிக்கப்பட்டிருக்கிறான். මොනවට හරි අහුවෙලා ඉන්නේ. அவங்க ஜெபம் பண்ணும். යාඥා කරන්න ඕනේ. குடும்பங்களா வந்தவங்க கர்த்தருடைய தரிசனத்தை நிக்கும். පවුල් වශයෙන් ආපු අය දෙනසගේ දර්ශනේ ඉන්නට ඕනේ. பக்கத்து தட்டி கேளுங்க, உங்க வீட்டுல என்ன யோசனை செய்யற? ඔබගේ නිවසේ මොන වගේ කල්පනාවන්ද තියෙන්නේ? என்ன யோசனை? මොන වගේ කල්පනාවක්ද? 50 அடிக்கு தூக்கு. என்ன 50 அடிக்கு தூக்குறண்டா எப்படி போகும்? අඩි 22ක பாருங்க, ඔච්චර උසද? இந்த மனுஷனை பாருங்க, 50 அடிக்கு தூக்குறான். අඩි 50ක. மனைவியும் ஒத்துக்கொண்டா. அப்ப அந்த வீடு எவ்வளவு பெருசா இருந்திருக்கும்? කොතරම් ලොකු නිවසක් දෙයි නම් ஒன்று கொண்டு 50 அடியில செய்யலாமா? එකකට එකක් නම් පුළුවන්ද? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனோடு என்றைக்கும் இருக்கும். ආශිර්වාද ලබාපු අය දෙවියන් වහන්සේත් එක්ක නිතරම ඉන්නට ඕනේ. என்ன தூக்கு மரத்தை தயார்படுத்துறாங்க. நீங்க ராஜா விருந்து கலைச்சிருக்கிறார், போன உடனே விருந்துக்கு போக முன்பதை மொர்தெகாயிட தலையை வாங்கணும். ඒ රජතුමා සාදයකට කැඳවලා තිබුණා. ගිය ගමන්ම එයාගේ ඉස්ස ගන්න ඕනේ මොර්දෙකායි කියන බලාපොරොත්තුවම ආමාන්ට තිබුණා. எஸ்தரை போல ஒரு நல்ல விசுவாசியா இருக்க விரும்புறியா? එස්තර් වගේ හොඳ ඇදහිලිවන්තයෙක් වගේ ඉන්න அல்லாட்டி කැමතිද? மொர்தெகாய் போய் பணம் காசு பொருள் எல்லாம் வந்த பிறகு தரிசனத்தையே தூக்க விரும்புறியா? නැත්තම් ආමාන් වගේ ඒ දර්ශනයට විරුද්ධව ඉන්නට කැමතිද? உங்க சிநேகிதர்கள் யார்? ඔබගේ මිත්‍රයා කවුද? நல்ல நண்பர்களா? ඔබගේ හොඳ මිත්‍රයන්ද? உங்க வீட்டுல சாப்பிட்றவங்க நல்லவங்களா? ඔබගෙන් කෑම කන අය හොඳ අයද? உங்க வீட்டுல உப்பு போட்டு சாப்பிட்றவங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க? ඒ ලුණු දාලා කන අය අවංකද? உண்மை உள்ளவர்களை உங்க வீட்டுக்கு அழைக்கிறியா? අවංක අයව ගෙදරට කැඳවනවද? அவங்க உன்னை தடை பண்றாங்களா? ඒ අය බාධා කරනවද? அல்லாட்டி அவங்களோட சேர்ந்து நீ ஒத்துழைக்கிறியா? එයත් එක්ක එකතු වෙලා ඔබ එකඟ වෙනවද? இந்த 25வது ஆண்டு கடைசியிலே கர்த்தர் உன்னை சோதித்து அறிவார். මේ 2025 අන්තිමේදී ඔබ පරීක්ෂා කරලා ඔබ දැනගන්නවා. இந்த வாழ்க்கையில் இந்த தரிசனத்துக்காக நீ என்ன செய்யற? ඔබගේ මේ දර්ශනය උදෙසා ඔබ මොනවද කරන්නේ? உன் வீட்டுக்குள்ள என்னத்தை சொல்லிட்டு ඔබගේ வந்திருக்க? නිවසේට ගිහිල්ලා මොනවද කියලා එන්නේ? நான் போறேன், මම යනවා. விருந்துல பங்கு பெற்றேன், මම සාදයට සහභාගී වෙනවා. அப்படி ஆராதனைக்கு வந்திருக்கிறியா? ඒ වගේ නමස්කාරයට ඇවිල්ලා තිබෙනවද? உன் இருதயம் எப்படிப்பட்டது? ඔබගේ හදවත කොයි වගේද? ஆமான போல இருக்குதா? ආමන් වගේද? அட எஸ்தரை போல නැත්නම් එස්තර් වගේද? நான் தேவ ஜனங்களோட நிற்பேன். මම දේව ජනතාවත් එක්ක ඉන්නවා. ஆமான போல ආමන් වගේ
தரிசனத்தை இழக்க பண்ணி இருக்கிறீங்க. දර්ශනය ඔබ අයිමි කරගන්නවා. ஆராதிக்க விருப்பம் இல்ல. නමස්කාරයට කැමති නැහැ. பணம் தான் தேவை. මුදල් තමයි අවශ්‍ය. பெருமை தான் வேணும். ඒ உங்களுக்கு උඩඟු තමයි ඕනේ. உங்க வீட்டு நண்பர்களுக்கு உங்க தரிசனத்தை பற்றி எப்படி சொல்ற? ඔබගේ මිත්‍රයන්ට ඔබගේ දර්ශනය ගැන ඔබ කියලා තිබෙන්නේ කොහොමද? நண்பர்கள் வாயை திறந்து ஆண்டு இருந்தார்கள். அடுத்த நாள் தூக்கு மேடையில தூக்கு கயிறுல முரதகாய் இருப்பான் என்று. බෝ එයාගේ යාළුවෝ කට ඇරන් බලන් හිටියා මොර්දකයි ඒ එල්ලුංගයි එල්ලෙයි කියලා. தேவனுக்கு உண்மையா இருக்கிற விசுவாசிகளை கர்த்தர் உயர்த்துவார். දෙනාන්සිට අවංකව ඉන්න ඇදෙලුවන් දෙනාන්ස வலது උසස් கரம் வைத்து ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க. හalleluya කියන්න. ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க. හalleluya කියන්න. தரிசனத்துக்கு உழைக்கிறவளை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். දර්ශනයට අම්බ කරන අය දෙනාන්සේ උසස්ව තබයි. அவன் அந்த விருந்து வீட்டில் கலந்து கொண்டது என்னது? ඒ සාදේට සාභාගී ராஜாவிடம் வந்து உரிமையை பெற்று රාජාගෙන් උරුමය ඉල්ලගෙන தன் நண்பர்களுக்கு போய் சொல்ல. ඒ මිත්‍රයන්ට ගිල කියන්න. அதை போய் நீங்க பார்க்கலாம். வாசிங்களா 13வது வசனம் 6வது அதிகாரம் 13 6வது அதிகாரம் 13 முதலே நல்லா வாசிங்க. අහේ 13. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து மொர்தகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். மொர்தகாய்க்கு முன்பதாக ஏன் கிறிஸ்துவுக்கு முன்பதாக தாழ்ந்தா என்ன? ක්‍රිස්තුවන්සේ ඉදිරියේ ඔබ යටහත් වුණොත් කොහමද? தரிசனத்துக்கு முன்பதாக நீ தாழ்ந்தா என்ன? ඒ දර්ශනයේ ඉදිරියේ ඔබ යටහත් වුණොත් කොහමද? சிலர் இருக்கிறீங்க நான் தாழ மாட்டேன். සමහර අය හිතනවා තාම මම යටහත්. வார்னிங் வருது உனக்கு. ඔබට අනතුරු ඇඟවීම එනවා. உனக்கு வார்னிங் வருது. ඔබට අනතුරු ඇඟවීම. இந்த 25ஆம் ஆண்டுல 26வது ஆண்டுல உன்னுடைய நன்மையை காணுவதற்கு தரிசனம் காத்திருக்கு. ඒ යහපත දකින්න පිණිස දර්ශනේ බලා සිටිනවා. வாசிங்க. அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். எப்படிப்பட்ட குணம்? මොන වගේ ජාතියද? යූද වංශය. மனுஷருக்கு கீழ்ப்படிய மாட்டான். මනුෂ්‍යයන්ට කීකරු නැමෙන්නේ නැහැ මනුෂ්‍යයන්ට. உண்மையான கிறிஸ்தவன் தேவனுக்கு மட்டும் உரிமை கொடுப்பான். අවංක உங்களுக்கு விரோதமா வருகிற வியாபாரத்துல ව්‍යාපාරය, உங்களுக்கு விரோதமா வருகிற வேலைத்திட்ட படிப்புல, உங்களோட வாழ்க்கைக்கு விரோதமா வருகிற திருமணங்கள்ல கர்த்தர் உங்களுக்காக ஜெயமாக நிற்பார். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு முன்பதாக நிற்பார். ඔබ ඉදිරියේදී ස්වාමීන් වහන්සේ உங்களை பாதுகாப்பார். ආරක්ෂා කළයි. அவர் வல்லமை உள்ள தேவன். බලවන්ත දෙවි කෙනෙක්. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். යතරින්නේ නැහැ. நீ கர்த்தருக்காக நிக்கிற. දෙනාන්සෙත් එක්ක ඉන්නට ඕනේ. அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சை 9வது 10வது வசனம் வாசிங்க. 9 அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அட்போனா என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். எங்க சத்தமா எங்க நாட்டப்பட்டிருக்குது? கர்த்தருடைய ஆலயத்திலே தரிசனத்திலே நாட்டப்பட்டவன் என்ன செய்வான்? செழிப்பான். සපලවත්තේ දේවස්ථානයේ கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறியா? ඔබ දේවස්ථානයේ ඉටෝලා තියනවද බෝ? தரிசனத்திலே நாட்டப்பட்டிருக்கிறியா? දර්ශනයේ ඔබ ඉටෝලාද? உனக்கு ஒரு பெரிய அறுவடை வருது. හොඳ අස්වැන්න. ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya කියන්න. இவன் எங்க நாட்டு இருக்கிறான்? මෙයා කොයිද මෙයා ඉටෝලා තියෙන්නේ? எங்க? කොයිද? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அட்போனா என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தகாய்க்கு ஆமான் செய்வித்த நன்மைகளை பேசுகிற தரிசனம். යහපත කතා කරන දර්ශනය. உனக்கு நன்மையை பேசுது. பட் යහපත කතා කරනවා. ஆனா நீ உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யற? දැන් ඔබගේ නිවසේ ඔබ කරන්නේ මොනවද? வாசிங்க. 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். இட்டோலா திபினோம். எங்க நாட்டப்பட்டிருக்கான்? வாசிங்க. அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்பொழுது ராஜா என்ன செய்தாராம்? என்ன செய்தார்? தூக்கி போடுங்க.
ඒකම ඕ එල්ලලා දාන්න. நீ விதைச்சதையே நீ அறுப்ப. ඔබ වපුරපු දේ ඔබ කපා ගන්න. எதை விதைக்கிறியோ ඔබ මොනවද වපුරන්නේ? அதை நீ அறுப்ப. ඒක ඔබ කපා ගන්නවා. உன் வீட்டுல நாட்ட வேண்டிய தரிசனத்தை விட்டுட்டு ඔබ ගෙදරදී ඔබ ඉදි කරන්න ඕන දේ கொலைகார கும்பலோட சேர்ந்து கொண்டு ඔබ මිනි මරන්නා වූ කණ්ඩායමක அவன் நல்ல ஆலோசகர் හොඳ උපදෙස් அதோடு சேர்ந்து கொண்டு செய்த தூக்கு மரத்துக்கு முடிவை கத்தர் கொடுக்கும். ඒ එල්ලුම් ගහේ අවසානයේම ස්වාමීන් වහන්සේ තීරණය කළා. விலகீடு එල්ලන්න. பணத்துக்காக ஒட்டாத. මුදලට ඇලෙන්න එපා. இந்த தரிசனம் உன்னை ரட்சித்தது. මේ මුදල් දෙන්න ප්‍රථමයෙන් මේ දර්ශනය ඔබ ගැලෙව්වා. அவங்க உன்னை ஆதாயப்படுத்துறதுக்கு ஏதோ செய்றாங்க. ඒ අය ඔබ ආදායම් කරගන්නට මොනවද කරනවා ஆனா ඒගොල්ලෝ. தரிசனம் ஒரு நாளும் தலை குனியாது. නමුත් දර්ශනේ කවදාත් ඉස නමන්නේ නැහැ. உனக்கு பணத்தை கொடுத்து உனக்கு நகையை கொடுத்து உனக்கு சொத்தை கொடுத்து தரிசனம் தங்கட பக்கம் இழுக்காது. ඒ මුදල් දීලා ඔබට වස්තු දීලා රත්තරන් දීලා ඔබ ඇදගන්නේ නැහැ මේ அது දර්ශනේ. தேவையில்லை. ඒක අවශ්‍ය නැහැ. மற்றவர்கள் இழுப்பார்கள். අනිත් අය ඇදගනි. நீ கடனுக்கு கடன் கொடுக்கிற. ඔබ That's all. ණයට ණය දෙනවා එච්චරයි. ஆனா தரிசனம் அப்படி செய்யாது. දර්ශනයම කරන්නේ නැහැ. தரிசனம் கிறிஸ்துவை மாத்திரம். දර්ශනේ ක්‍රිස්තුස් වහන්සේ පමණයි උසස් அதனால කරන්නේ. எச்சரித்து கர்த்தர் பிரசங்கம் செய்யும். ඔබට අනතුරු අංගවල මේක දේශනා කරනවා. தீமையை விட்டு விலகி නපුරෙන් ඉවත් වෙන්න. அதுக்கு சரி கட்டாது. ඒකට පිළිතුරු සපයන්න එපා. நன்மை செய்து යහපත කරන්න. ஆசீர்வாதத்தை பெறு. ආශිර්වාදය උරුම කරගන්න. நீ ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்ட நீ ආශිර්වාදයට කැඳවූ ඔබ தரிசனத்துல வந்து விதையா நினைச்சு ஆசீர்வதிக்கப்பட்ட நீ දර්ශනයට බීජයක් ලෙස ලබාගත්ත ඔබ ஒரு தூக்கு மரத்தை எல்லாம் செய்யற. ඔබ එල්ලුම් ගහක් ඇදුවා. அதுதான் துக்கம். ඒක තමයි දුක. வேற ஒன்றும் இல்லை. වෙන මොකුත් නෙවෙයි. உங்க நண்பர்களை இழக்கிற, ඔබගේ මිත්‍රයන් ඔබ අයිමි කරගන්නවා. குடும்பத்துல உள்ள குடும்ப அங்கத்தவரை இழக்கிற, පවුලේ සමාජිකයන් ඔබ නැති කරගන්නවා. அவங்கள நீ தடை பண்ற ஆராதனைக்கு, බාධා කරනවා නමස්කාරයට. ஊழியம் செய்யறதுக்கு தடை பண்ற, සේවය කරනට බාධා කරනවා. கர்த்தருக்கு கொடுப்பதுல தடை பண்ற. ජනවාසයට දීමේදී බාධා කරනවා. இப்படிப்பட்ட ஒரு ஆவி එවැනි ආත්මයක්ද ඔබට. மனம் திரும்பாவிட்டா සිත් ඇරුණේ නැත්තම් பிதாவிடம் இந்த கட்டளை வருது. පියන් වහන්සේගෙන් අණ එනවා. அவங்களோட ஆசீர்வாதத்தை ඒ ආශිර්වාදය நீ முடக்கி விடு. ඒක කඩා බිඳ දමන්න. இன்னைக்கு ஆசீர்வாதம் முடங்குவதற்கு இதுதான் காரணம். ආශිර්වාදය කැඩෙන්නට හේතුව ඒක තමයි. உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க. ඔබගේ ජීවිතේ බාර කරන්න. ஒப்பு கொடு உங்க வாழ்க்கை. බාර කරන්න ඔබගේ ජීවිතේ. உங்க வீட்டை நல்ல ஆசீர்வாதமா வச்சிரு. ඔබගේ නිවස හොඳට ආශිර්වාදවත්ම තබන්න. நீ ஒரு நீதிமானா காட்டாத. ඔබ ධර්මිෂ්ඨයෙක් කියලා පෙන්වන්න එපා. நீயும் பாவியா இருந்த உங்க ஓடி வந்த பொழுது உண்ட தலையும் இந்த தரிசனம் உயர்த்திச்சு. ඔබ පාපිෂ්ඨයෙක් ලෙස මේ සභාවට එනකොට ඔබවත් ස්වාමීන් වහන්සේ ඉසෙව්වා. நீயும் அனாதையத்தான் வந்த. බානාතෙක් වගේ තමයි ආවේ. இப்ப கர்த்தர் ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கொடுத்திருக்கிற. ජනවාසේ පොඩක් இப்ப நீ நிக்கிற தரிசனம் தலைகுனியோன். ඒ නිසා දැන් ඔබ හිතනවා දර්ශනේ ඉස නමන්ට ඕනි කියලා. எரிச்சலோட அரமனைக்குள்ள வந்த. ඉරිෂ්‍යාවෙන් රාජමාලිගාවට ඇතුළු වුණා. எரிச்சலோட சபைக்கு வராத. ඉරිෂ්‍යාවෙන් සභාවට එන්න එපා. வராத. එන්න එපා. உன்னை சுற்றி இருவருக்கு விஷம் பிடிக்கும். ඔබ වටේ ඉන්න අයටත් ඒ විෂ අල්ලයි. உன் மூலமாக ஊழியங்கள் தடை பண்ணும். ඔබ තුලින් සේවාව බාධා වෙනවා. உன் மூலமாக பின்வாங்கி போவார்கள். ඔබ නිසා බොහෝ අය පසුබට වෙනවා. வாழ்க்கையை ஒப்பு கொடு. ඔබගේ ජීවිතේ කැප කරන්න. ஒரு நல்ல நதல தைலத்தை හොඳ සුවඳ විලවුමක් ஒரு செத்த ஈ நார பண்ண. මැරිච්ච මැස්සෙක් තුලින් ගඳ ගන්න සලස්වනවා. சுகபோகமாய் வாழுகிறவள் செத்தவள். ඒ සුගභෝගමත්ව ජීවත් කෙනා සැප සම්පත් உயிர் இல்லாத உண்ட கிரிகையினால அந்த நல்ல தைலத்தையே கெட்டு போக பண்ணி. පණ නැති ක්‍රියාව නිසා ඒ යහපත් සුවඳ ජාග්‍රත. විලවුම ප්‍රවේශමින් நீ நிக்கிறேன்னு நினைக்காத. ඔබ ඉන්නවයි කියලා හිතන්න එපා. இந்த 25ஆம் ஆண்டுல கர்த்தர் உன்னை பார்க்கிறார். 25 ඔබ බැලුවා. உண்ட வீடு ඔබගේ ஆசீர்வதிக்கப்படும். නිවස ආශිර්වාදමත්. உண்ட எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ඔබගේ සීමාව ආශිර්වාද කරන්න ඕනේ. கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். දේව රාජ්‍ය කොට නැගෙන්න ඕනේ. பணம் கொடுக்கும் பொழுது எதுக்காக கொடுக்கறான்னு கேள். මුදල් දෙනකොට உதவி මොනවද செய்யும் பொழுது எதற்காக உதவி செய்யறான்னு கேள். උදව් කරනකොට මොනවද උදව් කරන්න ஒரு කියලා நாளைக்கு எல்லா கணக்கையும் வச்சு உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க. දවසක හැම දෙයක්ම ඔබ ගණන් ඉලව අරගෙන ඔබ ඉස්සතින් යවයි. ஆனா தரிசனம் அப்படி நிக்க. දර්ශනයම නෙමෙයි. தரிசனம் பணத்துக்கு ஒரு நாள் දර්ශනෙන් කවදාත් මුදල් වලට යට වෙන්නේ නැහැ. கர்த்தருடைய தரிசனம் எல்லாரும் நன்மையாக வாழும். දේව දර්ශනය හැමෝම ජනතාව හොඳ යාපතට වෙන්නට ඕනේ உங்க කියලා. வாழ்க்கையில நல்ல காரியங்களை பேசுங்க. ඔබගේ හොඳ දේවල් කතා කරන්න ඔබගේ உங்க பிள்ளைகளுக்கு முன்பதாக நல்ல காரியத்தை குறித்து சபையில பேசுங்க. ඔබගේ දරුවන්ට යහපත් දේවල් සභාව ගැන කතා කරන්න. உங்களோட மனைவி மேல நல்ல காரியம் பேசுங்க. ඔබේ භාර්යාව කෙරේ හොඳ දේවල් කතා කරන්න. கணவன் மேல் நல்ல காரியம் ස්වයං பேசுங்க. පුරුෂයා කෙරේ හොඳ දේවල් කතා කරන්න. சபை என்றால் பிரச்சனை இல்லாமல் இருக்கு. සභාවේ ප්‍රශ්න නැතුව නොවේ. பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ප්‍රශ්න තිබෙනවා. அந்த பிரச்சனைகளே அதான் அவர் சொன்னார் தேவன் முள்ளுகளுக்குள்ளே பிரகாசம் அடைகிற என்னதோ ஒன்று சொல்றார் லில்லி புஷ்பம்.
ලිල්ලි පුෂ්ප වගේ කටු පඳුර මත வாசம் முள்ளுகளை சுட்டித்தான் ඒ இருக்கு වට වෙලා තමයි ඒ පුෂ්පය තිබෙන්නේ. அதுக்குள்ள பிரகாசமா விளங்குறது தான் බැබලෙන එකක් තමයි ඒ ලිල්ලි පුෂ්පය. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க உங்களை බාර වෙන්න ඔබ. உங்களோட வீட்டுக்குள்ள நன்மையானது ඔබගේ නිවසේ හොඳ දේවල් කතා කරන්න. கர்த்தருடைய ஊழியத்துக்கு வலது கரம் දේව கொடுங்க සේවයට දකුණු අත දෙන්න. அநேகர் உங்கள் வாழ்க்கை மூலமாக ஊழியத்தையே விட்டிருக்கிறாங்க ඔබ නිසා බොහෝ අය සේවයේම අත්හැරලා තිබෙනවා. என்ன? நீ சுகபோகமாக வாழ பழகிட்ட ඔබ නිතරම සැප සම්පතින් ජීවත් වෙන්න තමයි. உலகத்தின் ஆசையும் உலகத்தின் பேச்சும் தான் கூட ලෝකේ ආශාව ලෝකේ කතාව තමයි ඔබට වැඩි. அதனால செத்து போயிருக்குது ඔබ මැරිලා ඉන්නවා. ஆனா உயிர் இல்லை නමුත් පණ නැහැ. இல்லாட்டி உயிர் இருக்குது පණ තියෙනවා. அதுல பிரயாசப்பட ஒன்றுமில்லை නමුත් වේසමාංශ වෙන්න அதான் தான் பேதுரு சொல்றார் ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார் ඒ නිසා පේදුරුතුමා කියන ආශිර්වාදයට ඔබ කැඳවලා உன் තිබෙනවා. இருதயத்தை விட்டு கேள் ඔබගේ හදවතින් ඉල්ලන්න. எனக்கு இந்த வருஷ முடிவில் எனக்கு ஆசீர்வாதம் මේ අවුරුද්ද අවසන් වෙනකොට ආශිර්වාදය දෙන්න. අවසානයේ ඔබට දුන්නේ නැහැ. ඔබ ආශිර්වාද කළා உங்க තිබෙනවා. வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க ජීවිතේ බාර කරන්න. நாட்டுங்க கர்த்தருடைய ஆலயத்துல ඉටවන්න. உங்களோட விசுவாசத்தை நாட்டுங்க ඔබගේ ඇදහිල්ල මේ දේවස්ථානයේ ඉටවන්න. 26ஆம் ஆண்டு செழிக்கணும் 26 සඵලවත් වෙන්න. அதனால உங்களை ஆசீர்வதிக்கணும் நாங்க ஆசீர்வாதம் ආශිර්වාද කරන්න ඕන නිසා ආශිර්වාද உங்களோட කරන්න. வியாபாரம் விருத்தி அடையும் ව්‍යාපාරය වර්ධනය වෙන්න. 3 காரியங்கள் சொன்னேன் කාරණා තුනක් කිව්වා. இந்த ஆசீர்வாதம் எப்படி வரும் ආශිර්වාදය කොහොමද එන්නේ? உங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வர பண்ணுங்க ඔබ තුල එන්න සලස්වන්න. சொல்ல விளங்குதா තේරෙනවද? நன்மை செய்கிற இடத்துல தொடர்பு கொள்ளுங்க යාපත කරන අයත් එක්ක හොඳ සම්බන්ධකම් ඇති කරගන්න. தீமை செய்கிறவட கட் பண்ணுங்க නපුර අය කියන දේ කපලා දාන්න. அவங்களோட பேச்சை குறைங்க ඒ කතාව අඩු කරගන්න. அப்பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார் එවිට දැන සුසස් කරයි. ஏன்னா அந்த சாபம் அந்த வீட்டுக்குள்ள வந்துடும் ඇයි නැත්තම් ඒ සාපේ ඔබගේ නිවස තුලට நாங்க එනවා. எவ்வளவுதான் கத்தினாலும் අපි කොතරම් කෑ ගැව්වත් நீ சாபமா இருந்தா இந்த ஊழியம் வளராது ඒ සාපයක් වගේ ඔබ ඉන්නවා නම් මේ සේවය වර්ධනය වෙන්නේ නැහැ. ஊழியம் எல்லாரிடமும் வளர வேண்டும் මේ සේවය හැම කෙනා තුල ඔප්පු වර්ධනය கொடுக்க வேண்டும். බාර වෙන්නට. எழுந்து நிப்போம் නැගිට සිටමු.